ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இந்த வீடியோவில் நம்ம வீட்டு தோட்டத்தில் என்னென்ன செடி வச்சுருக்கேன் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். பாருங்கள், செடி வைக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா செடி வச்சு மெயின்டைன் பண்ணுறதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் வீட்டில் பூத்திருக்க பூ எல்லாம் லைட்டாக உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். பிடிச்சிருந்தா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது நான் மீன் குழம்பு எப்படி வைப்பேன் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க பார்க்கலாம். ஆயில் சேர்த்து வெந்தயம் கொஞ்சம் போட்டு செவந்த அப்புறம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கணும். சின்ன வெங்காயம் நல்லா சேர்த்து வதங்கின அப்புறம் தக்காளி எல்லாம் நல்லா கையாலேயே மசிச்சு வச்சுருக்கேன். அதை தான் சேர்த்துருக்கேன். பாருங்கள், அது ஒரு சைடு வதங்கிட்டு இருக்கு. ஆல்ரெடி மீனை க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். அதை லைட்டாக தண்ணியில் வாஷ் பண்ணால் போதும். அதனால் அதை எடுத்து வாஷ் பண்ணி வச்ச அப்புறம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சிட்ருக்கேன். கழுவியாச்சு மீன். எப்போதுமே இந்த மீன் குழம்புக்கு நம்ம புளி சேர்க்கையில் புளியும் மிளகாத்தூளும் தான் அதுக்கு ரொம்ப நம்ம வைக்கிற குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கு. அதுக்கு நான் எப்படி எடுத்துக்குவேன்னா, புளி நல்லா சிறு இனிப்போடு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படி சேர்த்தோம்னா அந்த குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் வீட்டிலையே ரெடி பண்ண குழம்பு மிளகாத்தூள் தான் சேர்த்துருக்கேன். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அந்த தூள். குழம்பும் நல்லா கலராகவும் இருக்கும், மணமாகவும் இருக்கும். எப்போதுமே நம்ம சேர்க்குற தூளும் அந்த புளியும் தான் மீன் குழம்போட டேஸ்ட்டு. அது புளி எப்போதுமே வாங்கலை, நான் டேஸ்ட்டு பார்த்து தான் வாங்குவேன். அதிகமாக புளிப்பு இருக்கிற புளி குழம்பு அவ்வளோவா நல்லா இருக்காது. சிறு இனிப்போடு தான் இருக்கணும். அது மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. அது இல்லாமல் சின்ன குழந்தைங்க சாப்பிடையில இந்த தக்காளி வெங்காயம்லாம் தனியாக எடுத்து வச்சுருவாங்க. அதனால் தக்காளி வெங்காயம் நம்ம சேர்க்குற மசாலாவெல்லாம் வதக்கி அரைச்சி வச்சோம்னாலும் அந்த குழம்பும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எப்போதுமே விறகடுப்பில் தான் வச்சிட்ருப்பேன். இப்போ மழை வந்துடுச்சு, அதனால் உள்ளே வச்சிட்ருக்கேன் குழம்பு. பாருங்கள், குழம்பு எவ்வளோ கலராக இருக்குது பாருங்கள். அது நான் ரெடி பண்ணி வச்சுருக்க தூள் தான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு மிளகாய் தூள் பாருங்கள் எவ்வளோ கலராக அப்படி இருக்குன்னு. இந்த குழம்பு, இந்த மசாலா, இந்த புளின்னு சேர்த்துருக்குது எல்லாமே சரி இனிப்போட நல்லா சுவையாக டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு. அதனால் நான் எப்போதுமே இப்படி தான் ரெடி பண்ணி வச்சுக்குவேன். நல்லா தேங்காய் சேர்த்து கொதிச்ச அப்புறம் மீன் போட்டு இறக்கி வச்சுட்டேன். மீனையும் சேர்த்து இறக்கியாச்சு. அப்புறம் எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்த அப்புறம் நைட்டே நறுக்கி வச்சுருந்த ப்ளவுஸு தைக்க வந்துட்டேன். இந்த சாரியோட ப்ளவுஸு தான் அது. அடுத்தது பசங்க லீவில் வீட்டிலே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி வெளியில் கூப்பிட்ருந்தாங்க. அதனால் வெளியில் அழைச்சிட்டு போனோம். கடலை பார்த்த அப்புறம் தண்ணியை பார்த்தோட்டி தம்பி ரொம்ப ஜாலியாக ரொம்ப நேரம் விளாண்டான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அதிகம் வீடியோ எடுக்கலை.